ஒன்று எடுத்துக்கணும். பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கணும். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். கொஞ்சம் போண்டு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நம்மளுக்கு எத்தனை முட்டை தேவைப்படுமோ அத்தனை முட்டை எடுத்துக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு. நம்ம ஆயில் சேர்க்காமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆயில் எதுவும் தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஆயில் இல்லாமல் ஆம்லேட் போடுறதுனால ஆனியனை ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கணும். இது கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எக்கு ஆம்லேட் போடுறதுக்கு தேவையான எக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஆம்லேட் போட தேவையான எண்ணெய் சட்டி எடுத்துப்போம். தோசைக்கல். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஸ்டவ்வை கேஸை ஆன் பண்ண போகிறேன். இப்போ கேஸை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிவிட்டு கேஸை ரொம்ப ஸ்பீடாக வைக்காமல் கொஞ்சம் ஸ்லிம்லேயே வச்சுக்குங்க. கொஞ்சம் கம்மியாக ஃபயர் ஆகிற மாதிரியே வச்சுக்குங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்க வேண்டாம். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆம்லேட் மிக்ஸுங்க நல்லா கலக்கிக்கிடணும். நல்லா கலக்கியாச்சு. நல்லா கலக்கிட்டு சட்டியை நல்லா சூடாகி ஆவி பறக்குது. இந்த டைமில் நம்ம கலக்கி வச்சுருக்க கலவையை நல்லா ரவுண்டாக ஊற்றிடுங்க. ஊற்றி வச்சுட்டு ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சுன்னா அதை ஸ்பூனால் ஸ்லிம்மாக டிவைட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா ஸ்லிம் பண்ணி விட்டுக்கிடுங்க. ஏன்னா நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால நல்லா ஸ்லிம்மாக கலக்கி விட்டுருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி அடுப்பு ஸ்லிம்லேயே தான் இருக்குன்னு ஃபாஸ்ட்டாக வச்சிடக்கூடாது. ஃபாஸ்ட்டாக வச்சா நம்ம ஆயில் சேர்க்காததுனால ரொம்ப சீக்கிரமாகவே அடி பிடிச்சிடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அடுப்பு ஸ்லிம்மில் தான் இருக்குது. ஓரளவுக்கு சைலோடி வெந்துக்கிட்டு வருது. அடுப்பை ஸ்லிம்மில் தான் வைக்கணும். ஏன்னா நம்ம ஆயில் சேர்க்காததுனால ஸ்லிம்மில் வச்சாதான் ஆம்லேட் கரெக்டாக வரும். இல்லைன்னா கீழே தீஞ்சு போயிடும். தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஸ்லிம்மில் வச்சுட்ருக்கணும். ஓரளவுக்கு வேக விடணும். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். ஆயில் தேவைப்படுறவங்க, கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கவங்க வேணால் சுற்றி ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் எதுவும் யூஸ் பண்ணலை. ஆயில் இல்லாத ஆம்லேட் பண்ணுறதுனால இது ஓரளவுக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ தோசை கரண்டியால் பரட்டி போட பார்ப்போம். இப்படி எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம என்ன பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். பெப்பர் போட்டு சாப்பிட்றவங்க இதுக்கு மேலே இப்படி பெப்பர் பொடியை தூவிக்கோங்க. பெப்பர் பொடியை தூவிட்டு நம்ம ஆயிலை யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோதான். ஆயில் இல்லாத ஆம்லேட் போட்டாச்சு. ரொம்ப கரியாது. ஸ்டவ்வை ஸ்லிம்லேயே வச்சுருக்கேன்னு. நான் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் டைம் ஆகும். கொலஸ்ட்ரால் இல்லாத ஆம்லேட், ஆயில் யூஸ் பண்ணாத ஆம்லேட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம பரிமாறுறதுக்கு தேவையான ஆம்லேட் ரெடி ஆயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கொலஸ்ட்ரால் இல்லாத ஆம்லேட் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. அது எந்த மாதிரி வந்திருக்குன்னு மாற்றி எடுத்து பார்க்கலாமா? அழகாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? சட்டியில் எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஆம்லேட்டோட இந்த பக்கம் இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம பாப்பா ஸ்ரீகாண்ணா வந்து நிற்கிறா. நம்ம சேனலோட செல்லக்குட்டி, தங்கக்குட்டி, வைரக்குட்டி இவங்க தான் டேஸ்ட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ரெடியான ஆம்லேட்டை இப்போ நம்ம ஸ்ரீகாவுக்கு கொடுக்குறோம். அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுவாங்க. சரியா? டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.